வணக்கம். இந்த வீடியோல சங்ககால இலக்கியம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்ககாலத்து முதன்மை கடவுள் முருகன். சங்ககாலத்து முதன்மை கடவுள் முருகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரை காஞ்சி. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை திரிபீடகம் புத்த சமயம். தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபீடகம் புத்த சமயம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாதொரு பாகன் என்ற தமிழ் நாவலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பெருமாள் முருகன். மாதொரு பாகன் என்ற தமிழ் நாவலின் ஆசிரியர் யார்? பெருமாள் முருகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? இதுல புத்தகம் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், ஆலாபனை அப்துல் ரஹ்மான், அகல் விளக்கு வரதராசனார், ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர்னு கொடுத்திருக்காங்க. அப்பாவின் சிநேகிதர் பாத்தீங்கன்னா அசோகமித்திரன் வருவாரு. அதனால கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுன்னு கேட்டதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கறதா தப்பு. இந்த அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலை எழுதுறது அசோகமித்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. குறிஞ்சி மலைகள் பகுதி, முல்லை காட்டு பகுதி, மருதம் வளமான பகுதி, நெய்தல் கடல் பகுதி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 4, 2, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்கமலி தமிழ் என்றவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி திருமங்கை ஆழ்வார். சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கை ஆழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி காஞ்சி. தன்னாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை எது? காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட திராவிட மொழி குழு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மால்தோ. வட திராவிட மொழி குழு எது? மால்தோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அகிலன் ஜெயகாந்தன். தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யார்? அகிலன் ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி முதல் நூல். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது டேஸ் ஆகும் முதல் நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? கூற்று, பெரிய புராணம் சேக்கிழாரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. காரணம், சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி அகநானூறு. சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுக்கிர நீதி, மனநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நக்கீரனார். சுக்கிர நீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நக்கீரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி அம்பை. சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டுக அம்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வம் சகட கால் போல் வரும் என்று கூறும் நூல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி நாலடியார். செல்வம் சகட கால் போல் வரும் என்று கூறும் நூல் நாலடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடும்பத்தில் ஒரு நபர் சிறுகதை ஆசிரியர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி கி ராஜநாராயணன். குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினள். புன்னையது சிறப்பே. நுவ்வை என்பது
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி தமக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருந்தமிழே உன்னால் இருந்தேன் டேஸ் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இமையோர். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் டேஸ் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இமையோர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பௌத்தம். தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள். பௌத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, பாரி பரம்புமலை, வேகன் பழனிமலை, வேட்டுவன் கோடைமலை, ஆய் குதிரைமலைன்னு கொடுத்திருக்காங்க. ஆய் என்கிறன் பாத்தீங்கன்னா பொதிகை மலை. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷனல் அந்த 4வது இதுதான் தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1, 2, 3 சரியாக பொருந்தியுள்ளது. 4 மட்டும் சரியாக பொருந்தவில்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நடமாட கோயில் நம்பார்க்கென்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து எது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். நடமாடா கோயில் நம்பார்க்கு ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆகுமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆண்டாள். பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையவை. ஆண்டாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழெனின் உயிரும் கொடுக்குவர் வலியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது. சான்றோர்கள். பலியனின் உயிரும் கொடுக்குவர் புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பலியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது. சான்றோர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், போர்தலை மிகுந்த ஈர் துப்புத்துறை போகிய துணிவுடைமை ஆண்மை அக்குரன் அணைய கை வன்மையையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதப்பட்டு விட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி நெல் அளவையை குறிப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வலிதுஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடான் சிறுபானாற்றுப்படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையெழு வள்ளல் யார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி நல்லி. முட்டாது கொடுத்து முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வலிதுஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடான் இச்சிறுபானாற்றுப்படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையெழு வள்ளல் யார். நல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார். நா முத்துச்சாமி. கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார். நா முத்துச்சாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, ராமன் வில் ஒடித்தது, அகலிகை சாப விமோசனம் பெற்றது, தடாகையை வதம் புரிந்தது, ராவணனை வென்றது. இதுல வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1, 2 மட்டும். அது என்னன்னா, ராமன் வில் ஒடித்தது, அகலிகை சாப விமோசனம் பெற்றது. கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன. ராமன் வில் ஒடித்தது, அகலிகை சாப விமோசனம் பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பர் காதலர்.
உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஐந்திணை 50. கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்றது. ஐந்திணை 50. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடி யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, யாதும் ஊரே யாவரும் கேளீர். பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடி எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார்? ராமாமிர்தம் அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, திருக்குறள். இதே வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார். தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடி எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடி எது? காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார்? குறிப்பிடுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, நா. காமராஜர். திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார்? குறிப்பிடுக. நா. காமராஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர்? சிந்தாதேவி. ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் சிந்தாதேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, நான்முகன் திருவந்தாதி. இதுல திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்மாழ்வார் பாடினது. பாடாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, நான்முகன் திருவந்தாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழிகளுள் பழமையானது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, தமிழ். திராவிட மொழிகளுள் பழமையானது எது? தமிழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது? பால்டி. பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது? பால்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறைந்து போன தமிழ் நூல்கள் இந்த நூலோட ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மயிலை சீனி வேங்கடசாமி. மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் யார்? மயிலை சீனி வேங்கடசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலிந்த கால் அன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன். எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்தகால் அன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம்குன்றும் பிறர் கொளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கையறு நிலை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம்குன்றும் பிறர் கொளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை எது? கையறு நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர்? திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுவையா எனும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, சுந்தர ராமசாமி. பசுவையா எனும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் யார்? சுந்தர ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஸ் என்னும் துறையாகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, கந்தளி. திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஸ் எனும் துறையாகும். கந்தளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, பூசலார் நாயனார். தன் மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் பூசலார் நாயனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, முதுமொழி காஞ்சி. உலகம் உருண்டையானது என கூறிய முதல் தமிழ் நூல்
முதுமொழி காஞ்சி. இதுக்கு திருவாசகம் வருமா, முதுமொழி காஞ்சி வருமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டுத்தொகை நூல் எது? அகநானூறு. வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டுத்தொகை நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, அகநானூறு. இதுவும் பாத்தீங்கன்னா புறநானூறு வருமா, அகநானூறு வருமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இந்த கொஸ்டினும் என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எட்டுத்தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது? ஐங்குறுநூறு. பின்வரும் எட்டுத்தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது? ஐங்குறுநூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூல் நாவலின் மைய கதை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, தண்ணீர் பிரச்சனை. சூல் நாவலின் மைய கதை எது? தண்ணீர் பிரச்சனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சின்னசாமி சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி நர்த்தனார் சரித்திர கீர்த்தனைகள். ராமலிங்கம் என் கதை. கா. திரவியம் தேசியம் வளர்த்த தமிழ். சின்னசாமி சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி நர்த்தனார் சரித்திர கீர்த்தனைகள். ராமலிங்கம் என் கதை. கா. திரவியம் தேசியம் வளர்த்த நாடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, வரலாற்று நாவல்கள் படைத்ததால். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம் வரலாற்று நாவல்கள் படைத்ததால். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரபந்த மாலை என்றழைக்கப்படும் திருமுறை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என்றழைக்கப்படும் திருமுறை 11ஆம் திருமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்புல பெயர் நீர் போல டேஸ் வஞ்சம்தாம் நெஞ்சம்தாம் கலந்தனவே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, அன்புடை. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர்? அறிஞர் அண்ணா. கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர்? அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும்? பாம்பு. மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருவதற்கு ஒப்பாகும்? பாம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவைதாம் என் செய்யும்? சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும். யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவைதான் என் செய்யும்? சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்தை பாசம் விலகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் யார்? அறிவுமதி. புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் யார்? அறிவுமதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்கப் பெறும் நீராறும் கடலொடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்க பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன? மனோன்மணியம். தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்கப் பெறும் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்க பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன? மனோன்மணியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்ற நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. இது பட்டினப்பாளையம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அகநானூறு தான் வரும். இது எனக்கு நல்லா தெரியும். பொன்னோடு கரியோடு பெயரும் அப்படிங்கிறது அகநானூறு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால சேரர்களின் தலைநகரம்? வஞ்சி. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்மார்க்கும் குடியெல்லாம் நம்மானை அஞ்சோம் என்று பாடியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, திருநாவுக்கரசர். நம்மார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, தலைவி பாணனிடம்.
நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது? தலைவி பாணனிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, மணிமேகலை. எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊழையும் உட்பக்கம் காண்பவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, விடாமுயற்சி உடையார். ஊழையும் உட்பக்கம் காண்பர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, விடாமுயற்சி உடையோர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, நாலடியார். வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரவலர்க்கு குதிரைகள் நல்கிய கடையெழு வள்ளல் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, காரி. இரவலருக்கு குதிரைகள் நல்கிய கடையெழு வள்ளல் யார்? காரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்காட்படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பசுவையா என்ற பெயர் கொண்ட 4 இலக்கிய படைப்பாளிகளில் யார்? சுந்தர ராமசாமி. பசுவையா என்ற பெயர் கொண்டவர் யார்னா சுந்தர ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக நாடகத்தின் தலைமையாசிரியர் என போற்றப்படுபவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழக நாடகத்தின் தலைமையாசிரியர் என போற்றப்படுபவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காசிக்காண்டம் எனும் நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். காசிக்காண்டம் எனும் நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டாலே சூழ்ந்தாலும் உலகும் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, படிக்காசு புலவரின் பாடல் ஏடு. பட்டாலே சூழ்ந்தாலும் உலகும் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் எது? படிக்காசு புலவரின் பாடல் ஏடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை உலக இலக்கியங்களில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஆர்.இ. ஆசர். சங்க பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை உலக இலக்கியத்தில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்.இ. ஆசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படும் முன்னீர் என்பதன் பொருள் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படும் முன்னீர் என்பதன் பொருள் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். களவெளி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, செங்கானன். களவெளி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறது? செங்கானன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு எனும் நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஈரோடு தமிழன்பன். தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்த வரிகள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நூல்களில் 14 மேற்கணக்கு வகையைச் சேர்ந்தது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, திருமுருகாற்றுப்படை. 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்னன்னா 10 பாட்டு 8 தொகை தான். இந்த திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணா இருக்கும். இதுல இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் நூல்களில் 14 மேற்கணக்கு வகையைச் சேர்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, திருமுருகாற்றுப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம். சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட், ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம், மௌனி அலியா சுடர், புதுமை பித்தன் சாப விமோசனம், கூப்பா ராஜகோபாலன் விடியுமா. ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம், மௌனி அலியா சுடர், புதுமை பித்தன் சாப விமோசனம், கூப்பா ராஜகோபாலன் விடியுமா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் உரைத்தார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, மாணிக்க வாசகர். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் உரைத்தார்? மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகிறோம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, தன்னுணர்ச்சி பாடல்கள். லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகிறோம்? தன்னுணர்ச்சி பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் பெரிய புராணம். 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இருந்த சம்பவத்தை டேஸ் என அழைத்தனர்? அறக்கற்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது? மருதம். சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது? மருதம். பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பர சமண வரிசை. பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பர சமண வரிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சி.என். அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஆனந்த போதினி. கீழ்கண்டவற்றுள் சி.என். அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு. ஆனந்த போதினி. ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்கவாசல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் எழுதின நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள். வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது? பட்டினப்பாலை கடியலூர் உரித்திரங்கண்ணனார். பதிற்று 10 8 சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறது. பதிற்று 10 பாத்தீங்கன்னா 10 சேர மன்னர்கள் பத்தி குறிப்பிடுது. ஆனா அதுல 2 சேர மன்னர்கள் பத்தி நான் குறிப்பு இல்ல. அதனால இதுல 8 மன்னர்கள் குறித்து பேசுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. மதுரை காஞ்சி முதுகுடி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. திருவஞ்சை களம் கரிகால் சோழனை பற்றி கூறுகிறது. இதுல கீழ்கண்ட இணைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 4 மட்டும். இந்த திருவஞ்சை களம் கரிகால் சோழனை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஸ் விருது வழங்கப்படுகிறது? டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன். தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்கு டேஸ் விருது வழங்கப்படுகிறது? டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன்.
ரங்கநாதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொருந்தி சரியான விடையை தேர்க. மருதனார் குறுங்குடி, வங்கனார் ஆலங்குடி, காடனார் இடைக்காடு, சுந்தரனார் ஒரகடம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரிய புராணம் சேக்கிலார், கொன்றை வேந்தன் ஔவையார், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், மதுரா விஜயம் கங்காதேவி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி மலரும் மாலையும். கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது? மலரும் மாலையும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சங்ககாலம் முதல் காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் பார்த்துருக்கோம். இதோட இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. மீதி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.